பார்க்க போகிறது ஐ டிராப்பர் டூலை பற்றி. ஐ டிராப்பர் டூல், இந்த ஐ டிராப்பர் டூல் என்ன யூஸ்னா, நீங்கள் இமேஜ் ஆகட்டும் இல்லை நம்ம டெக்ஸ்ட் கோரல் டிராவில் ஒர்க் பண்ணிக்கிற கலர் பண்ணிக்கிற ஆப்ஜெக்ட் ஆகட்டும், அது என்ன கலர்னு நமக்கு தெரியணும்னா இல்லை அதே கலர் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும்னா இந்த ஐ டிராப்பர் டூல் வந்து யூஸ் ஆகும். இது கூட இன்னொரு டூல் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பக்கெட் டூல். பெயிண்ட் பக்கெட் டூல், இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் என்னென்ன எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்களோ அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வரணும்னா இந்த பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து யூஸ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் ஐ டிராப்பர் டூல் பற்றி பார்ப்போம். ஐ டிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சாம்பிள் ஃபைலில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இங்கே டாப்பில் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில் கலரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவே இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில் கலருங்கிற ஏரியாவில் நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுதான் ஐ டிராப்பர் டூல். அதே போல் இந்த ஐ டிராப்பர் டூல் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த பிக்சல்ஸ் வந்து என்ன செலவு இருக்கும், 1x1 வச்சுக்கலாம், 2x2, 5x5 வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் டெஸ்க்டாப்பில் என்ன கலர் இருக்கோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி விட்டுட்டு டெஸ்க்டாப் கலரை ஐ டிராப்பரை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் ஃபில் கலருங்கிறதுல மாறி இருக்கு. இப்போ திரும்ப கிளிக் பண்ணுறீங்க, ரீசைக்கிள் பென்சில் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே க்ரீன் மாறி இருக்கு. மேக்ஸிமைஸ் பண்ணிக்கும். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் அட்ரிபியூட்ஸ். அதாவது என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ். இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உங்களுடைய ஆப்ஜெக்டில் என்னென்ன வரணும், ஃபில் பண்ணிக்கிறது வரணுமா, அவுட்லைன் போட்டுருக்கிறது வரணுமா, டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எதாவது போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வரணுமான்னு சொல்லணும். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஆப்ஜெக்ட் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் வரணுமா, அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்கோ அதே வரணுமா, அல்ல அந்த ஆப்ஜெக்டோட ரொட்டேஷன் எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே ரொட்டேஷனில் வரணுமாங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எஃபெக்ட், ப்ராஸ்பெக்டிவ்ஸ், என்வலப், பிளெண்ட், எக்ஸ்ட்ரூடு, கான்டூர், லென்ஸ், பவர் கிளிப், டிராப் ஷேடோ, டிஸ்ட்ரிபியூஷன். இதாவது உங்களுக்கு இந்த என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த எஃபெக்ட் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இதில் டிக் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எதுவுமே வேண்டாம் நமக்கு. இப்போ ஆல்ரெடி இங்கே நாங்கள் வந்து அந்த எஃபெக்ட் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். இப்போது இங்கே டாப்பில் இருக்கு இல்லைங்களா, இதே எஃபெக்ட் வந்து எனக்கு இந்த ரெக்டாங்கிளுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எஃபெக்டே வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஐ டிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு எந்த நமக்கு எஃபெக்ட் வரணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது இது செலக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கீபோர்டில் Ctrl+Shift கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டூல் உங்களுக்கு மாறிடும். இதான் வந்து பெயிண்ட் பக்கெட் டூல். இன்னும் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதே ஆப்ஜெக்ட் இங்கே வந்துடும். அதாவது அதே ஷேடு, நீங்கள் இங்கே எல்லோ கிளிக் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஷேடு மாதிரி வந்துடும். கிரியேட் பண்ணிக்குவோம். இதே போல் எனக்கு இங்கே எக்ஸ்ட்ரூட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐ டிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கும். கீபோர்டில் Ctrl+Shift கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்ட் வந்து மாறி இருக்கும். அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வந்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன எஃபெக்ட் இருக்கோ அந்த எஃபெக்ட் அப்படியே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாறி இருக்கும். பெயிண்ட் பக்கெட் டூல், நீங்கள் என்னென்ன இந்த இதுக்குள்ளே என்னென்ன எஃபெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை எஃபெக்ட் இல்லை வரும். இப்போ வந்து ஃபில் கலர் வேண்டாம் அப்படின்னு நினைங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபில்ஸ் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் சைஸு, பொசிஷன், ரொட்டேஷன் இதெல்லாம் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் முதல் ஆப்ஜெக்ட் என்ன வச்சுருக்கீங்களோ அதே ஆப்ஜெக்ட் அளவுக்கு தான் மற்ற கண்டென்ட் எல்லாமே மாறும். இது வந்து அட்வான்ஸ் டூல்.
ஓகே, இதெல்லாம் இந்த வீடியோ இந்த ஐட்ராப்பரமும் பெயிண்ட் பக்கெட் பொறுத்த மட்டும் இவ்வளோதான்.